நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலை பற்றி பார்க்க போகிறோம். டைட்டானிக் கப்பல் அதை பற்றின 3 விடயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ எந்த இடத்துல இருக்குது, அது என்ன நிலைமையில் இருக்குது, அண்ட் இன்னொன்று அந்த கப்பலானது பனிப்பாறையில் மோதினப்போ அந்த கப்பலுக்கு என்ன நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காண. சரியாக சொல்லணும்னா 113 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் 1912ஆம் ஆண்டு ஒரு குளிர்ந்த இரவில் ஆர்எம்எஸ் டைட்டானிக் கப்பலானது அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணிச்சிருந்தது. அப்போ தான் வந்து ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி அந்த டைட்டானிக் கப்பலானது விபத்துக்கு உள்ளாகி கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆழ்கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த குழு ஒன்றா சேர்ந்து வந்து டைட்டானிக் கப்பலை பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஆழ்கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜெர்ஹார்ட் சீபர்ட் அவர் 2022ஆம் ஆண்டு ஆழ்கடல் மேப்பிங் நிறுவனமான மெக்கலனுடன் இணைந்து இந்த டைட்டானிக் கப்பலோட உயர்தெளிவுத்திறன் பாகங்களை படம்பிடிக்கிறதுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தலைமை வகித்தது தான் வந்து இந்த ஆழ்கடல் தொல்பொருள் நிறுவனமான ஆழ்கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஜெர்ஹார்ட் சீபர்ட். அப்போது இந்த கப்பலோட ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸை பற்றி அவங்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 883 அடி, அதாவது 269 மீட்டர் நீளம் கொண்ட இந்த டைட்டானிக் கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,500 அடிக்கும் கீழே சேரூர் சகதி நிறைஞ்ச இடத்துல வந்துட்டு குவிஞ்சு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3.8 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து இந்த டைட்டானிக் கப்பலானது இந்த சேரூர் சகதி நிறைஞ்ச இடத்துல வந்து குவிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் பயணித்த 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வந்துட்டு இந்த சம்பவத்திலே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆய்வில் வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கப்பல் வந்து ஆழ்கடலுக்குள்ளே இருக்கிறதுனால அதோட பாகங்களாக வந்துட்டு அழிஞ்சிட்டு வருதுனும் மற்றும் அந்த டைட்டானிக் இருக்கிற இடத்துல வந்துட்டு அவ்வப்போது நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பயணிக்கிறதாகவும், அண்ட் இன்னொன்று வந்துட்டு அந்த கப்பலில் இருக்கிற தொல்பொருட்களை வந்து அப்பப்போ மேற்பரப்புக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்கிற பணியை வந்து மேற்கொள்றதாகவும் சொல்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த ஒரு இடையூறும் வந்துட்டு டைட்டானிக் கப்பலுக்கு வந்து ஏற்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. டைட்டானிக் கப்பலோட இடிபாடுகள் பார்த்திங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற கடற்கரையிலிருந்து சுமார் 400 மைல், அதாவது 640 கிலோமீட்டர் ஆழ்கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கு. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின் போது எடுக்கப்பட்ட படங்கள் டைட்டானிக் கப்பலோட பாகங்கள் வந்து அழிஞ்சிட்டு வரதை உணர்ந்துச்சு. மற்றும் அதுவும் மட்டும் இல்லாமல் சுமார் கடல் மட்டத்திலிருந்து 12,500 அடிக்கும் கீழே இருக்கிறதால கடல் நீரோட அதீத அழுத்தம் மற்றும் கடல் ஆழ்கடலுக்குள்ள இருக்கிற நீரோட்டங்கள் மற்றும் இரும்பு சிதைக்கிற பாக்டீரியாக்கள் இவையெல்லாம் சேர்ந்து டைட்டானிக் கப்பலோட பாகங்களை வந்து தாக்குது. 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பலானது விபத்துக்குள்ளானப்போ அந்த கப்பலானது 2 பாகங்களாக உடைஞ்சது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லப்படுற பாகம், இன்னொன்று போன் அப்படின்னு சொல்லப்படுற பாகம். இந்த 2 பாகமும் சேர்ந்து கடற்கரையில் மூழ்கி போச்சு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா 2000 அடி, அதாவது சரியாக சொல்லணும்னா 600 மீட்டர் தொலைவுக்கு வந்து கீழே போச்சு. இந்த ஸ்டர்ன் பாகமானது பார்த்தீங்கன்னா கடினமான இரும்பு கம்பி அமைப்பு கொண்டிருக்கிறதால டைரெக்டாக கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. ஆனால் இந்த போ அப்படின்னு சொல்லப்படுற முன்பகுதியான இந்த பாகமானது படிப்படியாக மூழ்கி போச்சு. ஸ்டர்ன் பாகம் தொடங்கி போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட பாகங்கள்லாம் வந்து கடற்கரையில் வந்து செதறி கிடக்குது. பட் விபத்து நடந்தப்போ அந்த பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகி விபத்துக்குள்ளானப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முன்புறமான போ பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 43,000 அளவிலான தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்துருச்சு. அப்போது அது புகுந்ததுனால அந்த முன்புறமான போ பகுதிக்கு வந்து பாகத்துக்கு வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த சிக்கலான இரும்பு கம்பி அமைப்பு கொண்டிருக்கிற இந்த ஸ்டர்ன் பாகமானது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே காற்று நினைஞ்சிருச்சு. இந்த காற்று நினைஞ்சால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றுப்பையில் சுற்றி இருக்கிற அமைப்பு கடற்கரையில் சுழலும் போது பார்த்திங்கன்னா ஒரு வெடிப்பு ஏற்படுத்திடுச்சு. அப்போது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு அந்த குழுவெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி தான் நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த டைட்டானிக் கப்பலோட இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் வரலாற்று செய்திகளும் பல சுவாரஸ்யமான அறிவியல் பூர்வமான பல செய்திகளும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் மற்றொரு சூப்பரான ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா விஜய். நன்றி, வணக்கம்.